ஸ்ரீ குருப்பியோ நம. ஸ்ரீ மகாபரிவாதிரணம் மகாபரிவாதிரணம் மகாபரிவாதிரணம். இன்னைக்கு தெய்வத்தின் குரல் பாகம் 4 அத்வைதம் என்ற தலைப்பில் பெரியவா சொல்கிறத மேலே வாசிக்கிறேன். இது பக்கம் 708 ஆரம்பிக்கிறது. அபூர்வமாகவே இருந்தாலும் இப்படி அபூர்வமாகவும் பல பேர் மனோ நிகிரகம் செய்து ஞானியாகி அப்புறம் சதா ஆத்மஸ்வரூபத்திலே நிலைத்திருக்கிறார்கள் என்றால் ஈஸ்வரன் தான் அப்படி பரமக்கிருபையினால் இவர்களை நிலைத்திருக்கும்படி விட்டிருக்கிறான் என்று அர்த்தம். ஞானியாலேயே அடக்க முடியாது என்று அவனே சொன்ன பிரகிருதியை அவன் அறுத்தம்தான் அடக்க முடியும். அப்படி அவன் அடக்குகிற பரமக்கிருப்பையால் தான் எவருக்குமே மோட்ச சித்தி சாத்தியமாகிறது. ஜீவன் ஈஸ்வரனிலிருந்து தோன்றினானா என்ற விஷயத்தில் இருந்தோம். கீதையில் அப்படித்தான் இருக்கிறது என்று காட்டினேன். ஜீவ ஈஸ்வர வித்தியாசம். ஜீவனானவன் மாயையின் ஆவரண சக்தி விஷேப சக்தி என்று இரண்டுக்கும் ஆளானவன். ஆத்மா என்னதென்று இவன் தெரிந்து கொள்ள முடியாதபடி ஆவரண சக்தி மறைக்கிறது. துவைத பிரபஞ்ச வியாபாரத்திலேயே இவனுடைய மனசுக்கும் இந்திரியங்களுக்கும் விஷயம் இருப்பதால் விஷேப சக்தியையும் இவனை நன்றாக ஆட்கொள்கிறது. ஈஸ்வரன் விஷயம் இப்படி இல்லை. அவன் எப்படி இருக்கிறான்? மாயையோடு கூடின ஆத்மா அல்லது பிரம்மன்தான் ஈஸ்வரன். மாயை சம்பந்தப்படாத நிலையைத்தான் ஆத்மா அல்லது பிரம்மம் என்றே குறிப்பாக சொல்வது. சம்பந்தப்பட்ட நிலையில் அது தன்னை காட்டிக்கொண்டவுடனே அதை ஈஸ்வரன் என்று சொல்ல ஆரம்பித்து விடுகிறோம். எதனோடும் சம்பந்தப்படாத ஆத்மாவை எப்படி மாயையோடு சம்பந்தப்பட்டதாக சொல்லலாம் என்றால் இதுவும் அதன் மாயைதான். ஈஸ்வரன் மாயா சம்பந்தம் உள்ளவன் ஆனாலும் ஜீவனுக்கும் அவனுக்கும் ரொம்ப வித்தியாசம் உண்டு. ஜீவன் மாயைக்கு கீழ்ப்பட்ட சக்தி, ரொம்பவும் கீழ்ப்பட்ட சக்தி, அதன் ஆதிக்கத்தில் இருப்பவன். இவனுடைய ஜீவத்வத்தை உண்டாக்கி இருப்பதே மாயைதான். ஆத்மாவை பிரம்மத்தை ஈஸ்வரன் என்று வேறு போல் ஆக்கியிருப்பதும் மாயைதான் என்றாலும் இது அவனே செய்து கொண்ட விளையாட்டுதான். மாயையை அவன் அடக்குவான். மாயை அவனுக்கு அதீனமானது. அவன் மேல் அது ஆதிக்கம் செலுத்தவே முடியாது. பிரம்மத்தினிடத்தில் அதை கொண்ட மாயாசக்தியால் ஜெகத் தோற்றத்தை அவன் கற்பித்து அதன் வியாபாரத்தை நடத்துகிறான் என்ற அளவில் அவனை மாயையின் விஷேப சக்திக்கு பாத்திரனாக மட்டும் அத்வைத சாஸ்திரங்கள் சொல்லும். ஆனாலும் பிரம்மத்தை அவனிடமிருந்து மாயையாலும் மறைக்க முடியாததால் அதன் ஆவரண சக்திக்கு அவன் கொஞ்சமும் ஆளாவதில்லை என்று அவற்றில் சொல்லியிருக்கிறது. பிரம்மத்தை அவனிடமிருந்து மறைக்க முடியாது என்பதற்கு அர்த்தம் அவன் எப்பொழுதும் உள்ளுக்குள்ளேயே பிரம்மமாகவே இருக்கிறான் என்பதாகும். வெளியிலே இத்தனை கூத்து இருந்தாலும் அவனது ஆத்ம ஞான நிலை கொஞ்சம் கூட பாதிக்கப்படுவதில்லை. துவைதத்திலிருந்து அத்வைதத்துக்கு இப்படி அவன் துவைத அத்வைதங்கள் இரண்டிலும் இருப்பதால் தான் மனசிடம் சம்பந்தமே பட முடியாமல் ஒரே அத்வைதமாக உள்ள ஆத்மாவுக்கும் ஆத்மாவிடம் சம்பந்தப்படவே முடியாமல் ஒரே துவைதமாக உள்ள ஜீவ மனசுக்கும் பாலமாக இருக்க முடிகிறது. தன் விஷயத்தில் ஆத்மாவை மாயை மறக்க முடியாமல் வைத்துக்கொண்டு அதே சமயம் மாய பிரபஞ்சத்தையும் ஆண்டு கொண்டிருக்கிற அவன் பிரபஞ்சத்தில் உள்ள தீவனிடமும் சம்பந்தம் வைத்துக்கொண்டு மறைவில்லாத வெட்ட வெளியான ஆத்மாவையும் அனுபவித்துக் கொண்டிருக்கிறான். இப்படி இரண்டிலும் சம்பந்தப்பட்டிருப்பதால் அவன்தான் அந்த வெட்டவெளிக்கு கொண்டு சேர்க்கக்கூடிய பாலமாக இருக்கிறான். அவன் இப்படி இரண்டுமாக இருப்பது நமக்கு புரியாத புதிராகத்தான் கொஞ்சம் கொஞ்சமாக துவைத மனசையும் அத்வைத ஆத்மாவிலே கரைத்து ஜீவனை அதுவாகவே ஆக்கிவிடுகிறான். இதை கொஞ்சம் புரிய வைப்பதற்கு ஒரு திருஷ்டாந்தம் வேண்டுமானால் சொல்லி பார்க்கலாம் என்று தோன்றுகிறது. ஒரு இரும்பு குண்டு இருக்கிறது. அதை வாயுவிலே கரைப்பது என்றால் எப்படி முடியும்? அதுவாக கரைய முடியாது. பெரிசாக ஃபர்னான்ஸ் ஊது உலையில் 2000-3000 டிகிரிக்கு நெருப்பு உண்டாக்குகிறார்கள். அந்த நெருப்பு வாயுதான். என்னவோ ஒரு கேஸ் என்கிறார்கள். அந்த எரிவாயுதான் இப்படி நெருப்பாக எரிவது. வாயு என்றாலும் கண்ணுக்கு தெரியாமல் இல்லை, பெரிய ஜுவாலையாக கண்ணையே பறிக்கிற மாதிரி தெரிகிறது. இப்படிப்பட்ட ஜுவாலையில் காய்ச்சினால் அத்தனை கெட்டியாக இருந்த இரும்பு குண்டும் இளகி திரவமாகி அப்புறம் அந்த திரவமும் வாயுவாகி மறைந்து போய்விடுகிறது. இப்படித்தான் மாயையில் போட்டு நன்கு கிட்டி தந்த அந்தக்கரணம் குண்டு மாதிரி கிண்டாக ஆத்மாகாசத்தில் ஆத்மா என்ற வாயுவெளியில் என்று வைத்துக்கொள்வோம். அதில் கரைய முடியாமல் தனக்கு தனியான ஜீவபாவத்தை கற்பித்து கொண்டு கிடக்கிறது. வாயுவாக இருந்து கொண்டிருந்தாலும் ஜோதிஷ் என்ற ரூபத்தோடு கூட இரும்பை தொட்டு அதற்குள்ளே தன் சக்தியை செலுத்தி உருக்குகிற ஜுவாலை மாதிரி ஈஸ்வரன் இருக்கிறான். ஆத்மாவைப் போல இல்லாமல் இவன் ஜீவனோடு சம்பந்தப்பட முடியும். அவனுடைய மனசை உருக்கி இழக்க முடியும். அப்புறம் வாயு மாதிரி பரவி பறக்க வைக்க முடியும். ரூபமற்ற வாயு போன்ற தன்னுடைய ஆத்மஸ்வரூபத்திலேயே இந்த மனசும் இரண்டரச் சேர்ந்து மறையும்
வரையும்படியாகவும் பண்ண முடியும். ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமஹ. ஸ்ரீ மகாபரிவாச்சரணம் மகாபரிவாச்சரணம் மகாபரிவாச்சரணம்.